வணக்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 555 டைமர் ஐசி யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து புஷ் பட்டன் யூஸ் பண்ணி ஒன்ஸ் புஷ் பண்ணால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்இடி வந்து ஆன் ஆகும். எல்இடி அண்ட் ரிலே சுவிட்சஸ் இந்த மாதிரி இதெல்லாமே ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு சுவிட்சை நம்ம புஷ் பண்ணும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இது பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் ஒரு ரிலே மாடியூல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 555 ஐசி பிரெட் போர்ட். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஜஸ்ட் BC547 தான். நெக்ஸ்ட் ரெண்டு 10K, ஒரு 100 ohms, ஒரு எல்இடி, அப்புறம் 104 கெப்பாசிட்டர், ஜஸ்ட் ஒரு சம் ஜம்பர் ஒயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஆர்எஃப் மாடியூல் யூஸ் பண்ணி, ஆர்எஃப் மாடியூல்னால் ஜஸ்ட்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இதை வந்து சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ரிமோட் மூலிமா இது பண்ணுற மாதிரி நான் போட்டிருப்பேன். அந்த சேம் சர்க்யூட் மாதிரி தான் இதுவும் வரும். ஜஸ்ட் நம்ம இதில் வந்து ஸ்விட்ச் ஆட் பண்ணுவோம். இதுக்கான சர்க்யூட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வீடியோவோட லிங்க்லேயும் நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு இதுக்கான சர்க்யூட். நான் வந்து இதை கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சர்க்யூட் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. இப்போது நான் வந்து இந்த இடத்துல 2 சுவிட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சுவிட்ச் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து நான் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த BC547 வந்து கனெக்ஷன் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த சர்க்யூட் படி. ஓகே, இப்போ நான் இதை ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சர்க்யூட் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சர்க்யூட் படி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதுதான் இந்த சர்க்யூட். இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்டு நான் உங்களுக்கு சைட்லேயும் நான் காட்டியிருப்பேன். இந்த சர்க்யூட் வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஓகே, இங்கே வந்து நான் ஒரு 2 பட்டன் வச்சுருக்கேன். இதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த இடத்துல நான் இண்டிகேட்டருக்கு பதிலாக ஒரு எல்இடி இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு 5 வோல்ட் அடாப்டர். இது பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து நான் இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இது ஆஃப் சுவிட்ச். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆன் சுவிட்ச். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு க்ரீன் கலர் எல்இடி க்ளோ ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஆஃப், ஆன், ஆஃப். ஓகேங்களா, இந்த 555 ஐசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் இது பண்ணலாம். ஓகே, இதை வச்சு நம்ம லைட் ஆன் ஆஃபும் இது பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு சிக்னல் அவுட்புட் மாதிரியும் நம்ம இது எடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி ரிலே கனெக்ஷன் கூட கொடுக்கலாம். ரிலே கனெக்ஷன் ஒன்றில் ஜஸ்ட் விசிசி கிரவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு இன்புட்டும் கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இன்புட்டு. நான் இதை வந்து இந்த எல்இடியோட இன்லேருந்து எடுத்துக்கிறேன்.
ஓகே. ஓகே, இப்போ நான் வந்து ரிலேவை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். நெகட்டிவ், பாசிட்டிவ் இது ஆனில் இருக்குது. ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு யூஸ் பண்ணிகிட்ருக்கனால அது வந்து ஜஸ்ட் நம்ம கரண்ட்டை எப்படி சொல்கிறது, வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கனால நமக்கு வந்து இந்த ரிலே வந்து ஆன்லேயே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு நெகட்டிவ் தான் வரணும். நெகட்டிவ் சிக்னல் வந்தால் தான் ரிலே ஆன் ஆகும், பாசிட்டிவ் சிக்னல் வந்து ரிலே ஆன் ஆகுது. பட் நம்ம அதோட லைட் எமிட்டிங் டயோடு யூஸ் பண்ணுறதுனால பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கிறனால இது வந்து ஜஸ்ட்டில் இது ஆன் ஆகலை. இப்போ நான் இந்த ரிலே வந்து இப்போ ஜஸ்ட்டு சுவிட்ச் யூஸ் பண்ணி மட்டும் உங்களுக்கு ரிலே ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் லைட் எரியுறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து நம்ம ரிலே வந்து 555 ஐசி யூஸ் பண்ணி பட்டன் யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோல் இது பண்ணலாம். இதை வந்து நீங்கள் டாட் போர்ட்லேயும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.